ரேடியோ ரிவிட் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிவிட் பேசிக்ஸில் மாடிஃபை டூல்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாடிஃபை டேப்பில் இருக்கிற டூல்ஸை பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு டூல்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் பார்ட் வைஸாக இந்த டுட்டோரியல் கொடுக்க போகிறேன். எதனால அப்படின்னா, இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி, இதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரிவிட் சம்மந்தமான டுட்டோரியல் வீடியோஸ் நம்ம ப்ராப்பராக கிளியராக போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மாடிஃபை டூல்ஸில் நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோன்னா, அலைன் டூல் பார்க்க போகிறோம், ஆஃப்செட் பார்க்க போகிறோம், மிரர் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அலைன் டூல் அப்படிங்கிறது என்ன? அலைன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு எலமெண்ட் இருக்குது, இன்னொரு எலமெண்ட் இருக்குது. அந்த ரெண்டு எலமெண்ட்டுமே எனக்கு ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் வரணும், ப்ராப்பரான ஒரு பிளேஸில் வரணும், அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அலைன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆர்கிடெக்சர் டேப் போகிறேன். நான் வால் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வால் ட்ரா பண்ணுறேன். உதாரணத்துக்கு இங்கே ஒரு வால் இருக்குது, இங்கே ஒரு வால் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 வால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ அலைன் பண்ண போகிறேன். இந்த அலைன் டூலை எங்கே இருக்குது அப்படின்னா, மாடிஃபை டேப்பில் மாடிஃபை பேனலில் அலைன் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இதோட ஷார்ட்கட் கீ ஏஎல். ஏஎல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அலைன் டூல் ஆக்டிவேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் கர்சரில் ஒரு ஐக்கான் வந்துருக்குது. அந்த ஐக்கான் அலைன். சரிங்களா? அலைன் டூல் ஆக்டிவேட் பண்ணதுமே நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு பாருங்கள். மல்டிபிள் அலைன்மெண்ட், லாக், அப்புறம் ப்ரெஃபர், பேட்டர்ன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பழைய வெர்ஷன் ரிவிட்டில் இந்த இடத்துல இருக்கும். இதோட பேர் ஆப்ஷன் பார்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? சரி, நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2 ஆப்ஷனுமே எடுத்து விடுறேன். எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபர் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணதுமே நமக்கு ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். இந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வால் சென்டர் லைன், வால் ஃபேஸ், சென்டர் ஆஃப் கோர், ஃபேஸ் ஆஃப் கோர், இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பை டிஃபால்ட்டாக வால் சென்டர் லைன் ஆக்டிவேட் ஆகிருக்கும், இல்லை வால் ஃபேஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ அலைன் எப்படி நடக்குதுன்னு நான் காமிக்க போகிறேன். இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் மவுஸை மூவ் பண்ணுறேன். நமக்கு இங்கே ஒரு வால் இருக்குது, இந்த இடத்துல ஒரு வால் இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே ஒன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே நமக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் வருது. இந்த லைனோட பேர் என்னென்னா, ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஒரு ரெஃபரன்ஸ் லைன். இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அலைன் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த வாலோட எட்ஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வால் போகிறேன். இந்த வாலில் எனக்கு எந்த ஃபேஸ் வேணுமோ அதில் மவுஸை வச்சுட்டு ஹைலைட் ஆனதும் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே இந்த வால் இருந்த இடத்துலேருந்து இந்த ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் வந்துடும். இதுதான் அலைன். சரிங்களா? ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணுறது தான், செட் பண்ணுறது தான் அலைன் அப்படிங்கிறது. சரியா? சரி, இப்போ நான் அண்டு கொடுக்குறேன். இப்போ நம்ம ஹரிசாண்டலாக அலைன் பண்ணோம். இதே இது வெர்டிக்கலாக அலைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இதே இது இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. இந்த எட்ஜ். சரியா? இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் இங்கே இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி அலைன் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அலைன் பொசிஷனை மட்டும் பண்ணணும்னு கிடையாது, அலைனால் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். சரிங்களா? சரி, அலைனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா,
ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட் கூட ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு, அட்டாச் பண்ணுறதுக்கு, பொசிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு இன்னொரு எலமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். சரி, நான் அன்டூ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இது மறுபடியும் இந்த லைனை கிளிக் பண்ணுறேன். இந்த லைனை கிளிக் பண்ண முடியுமான்னு பாருங்க. கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த எட்ஜுக்கு இங்கே இந்த ஆப்ஜெக்டில் எது செட் ஆகுமோ அந்த எட்ஜ் மட்டும் தான் காமிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஹைலைட் ஆகுது பாருங்க. நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுதுன்னா இந்த இது கட் ஆயிடுச்சு. இங்கே இருந்து இங்கே வந்து வால் மூவ் ஆகி ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி அலைன் பண்ண முடியும். சரி, இப்போ அலைன் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா லாக் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 வாலுமே லாக் ஆயிரும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே தெரியுது பார்த்தீங்களா லாக் சிம்பல். இப்போ நான் இதை மூவ் பண்ணேன்னா இதே பொசிஷனில் தான் இருக்கும். நான் இப்போ இதை இங்கே மூவ் பண்ண வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த அலைன்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி இப்போ லாக் பண்ணிடுறதுனால இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கம்மியாகுது. இதே இது இப்படி மூவ் பண்ணேன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? சரி, இதுதான் லாக் அப்படிங்கிறது. சரி, நான் அன்டூ பண்ணுறேன். மறுபடியும் அலைன் டூல் ஆக்டிவேட் பண்ணுறேன். அலைனுக்கு ஷார்ட்கட் கீ ஏஎல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ ப்ரிஃபரில் வால் ஃபேஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு வாலில் வந்து இந்த மவுஸை கொண்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் வந்து செலக்ட் ஆகும். சென்டர் லைன் செலக்ட் ஆகுது. இந்த ஃபேஸும் செலக்ட் ஆகுது. சரியா? இந்த மாதிரி வால் ஃபேஸ் வந்து செலக்ட் ஆகுது. இதே இது இந்த ப்ரிஃபரை கிளிக் பண்ணிவிட்டு வால் சென்டர் லைன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மவுஸை கொண்டு போகும்போது வாலோட ஃபேஸ் எதுவுமே செலக்ட் ஆகாது. வாலோட சென்டர் லைன் மட்டும் செலக்ட் ஆகும். சரியா? இங்கே வால் சென்டர் லைன் செலக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வால் சென்டர் லைன் செலக்ட் ஆகும். ஆனால் வாலோட ஃபேஸ் செலக்ட் ஆகாது. சரி, இதே மாதிரி இதில் சென்டர் ஆஃப் கோர், ஃபேஸஸ் ஆஃப் கோர் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். ரிவிட்டோட வால்ஸில் கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபேஸ் ஆஃப் த கோர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த செலெக்ஷன் நடக்கும். இந்த செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ட்ராப் டவுன் தான் இந்த மெனு. சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லாக் சிம்பிள் இருக்கா? இந்த லாக் ஆப்ஷனை வந்து நான் டிக் பண்ணுறேன். டிக் பண்ணிவிட்டு இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக லாக் அப்ளை ஆகும். இந்த ஆட்டோமேட்டிக்காக லாக் அப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். சரியா? சரி, இப்போ நான் நிறைய வால் வந்து கிரியேட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நிறைய நமக்கு வால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வால் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வால் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இல்லை இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய வால்ஸ் நமக்கு இருக்கு. சரியா? நான் வால் டூல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த டூலுக்குமே இந்த அலைன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அலைன் கீ ஓப்பன் பண்ணுறேன். ஏஎல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் அலைன்மெண்ட் அப்படிங்கிற டிக் பண்ணுறேன். மல்டிபிள் அலைன்மெண்ட் அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு நான் ஒரு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வேறு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். எல்லாமே அலைன் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல ஒரு இது வருது பாருங்க, ஹைலைட்டட் வால்ஸ் ஓவர்லேப் அப்படின்னு. இதை செலக்ட் பண்ணுறேன். அலைன் ஆகுது. இதை செலக்ட் பண்ணுறேன். அலைன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். இந்த செட்டை செலக்ட் பண்ண முடியாது. எதனாலனா அந்த ரெஃபரன்ஸுக்கு எந்த இது பெர்பெண்டிகுலராக இருக்குது, இல்லை பேரலாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அலைன் நடக்கும். கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் ஆகும். சரியா? ஒரே டைமில் வந்து மல்டிபிளான அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மல்டிபிள் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா ஒரு 2 டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இது வந்து ஃப்யூச்சரில் 3D பற்றி எடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இதுதான் அலைன் அப்படிங்கிறது. சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடிஃபை டூலில் மாடிஃபை டேபில் நமக்கு மாடிஃபை பேனலில் என்ன இருக்குது அப்படின்னா ஆஃப்செட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆட்டோகேட் யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆஃப்செட் அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் தூரத்தில் இன்னொரு எலமெண்ட் அதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் ஆஃப்செட். இந்த ஆஃப்செட்டுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஓஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆஃப்செட் ஆக்டிவேட் ஆகும். எந்த எலமெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள்.
இப்போ நான் மவுஸை கொண்டு வைக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் தெரியுதா? ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த லைனில் நீங்கள் இப்போ வச்சுட்டு இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு வால் கூட கிரியேட் ஆகும். இன்னொரு லைன் இந்த பக்கம் வந்துன்னா, அந்த லைனுக்கு கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ஆஃப்செட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த நியூமரிக்கல் அப்படிங்கிறது இங்க டிக் ஆயிருக்கு பாருங்க. செலக்ட் ஆயிருக்கு. இந்த நியூமரிக்கலுக்கு எவ்வளோ வேல்யூ வந்து வேணும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5000 அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துல நான் மவுஸ் வைக்கிறேன். கிளிக் பண்ணேன்னா, இந்த இடத்துல 5000 டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும். ஒரு வால் கிரியேட் ஆகும். ஒரு காப்பி கிரியேட் ஆகும். இதே இது நான் கிராஃபிக்கல் போனேன் அப்படின்னா, செலக்ட் பண்ணணும். ஒரு கிளிக் பண்ணணும் மவுஸ் வச்சு இப்படி மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணும்போது ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் மவுஸ் வந்து எவ்வளோ மூவ் ஆகுதோ, அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு காப்பி கிரியேட் ஆகும். சரியா? சரி. இப்போ இன்னொன்று இருக்குது. நான் நியூமெரிக்கல் பண்ணிட்டு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 குடுக்குறேன். 10 குடுத்துட்டு, இந்த மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல ஆரஞ்சு கலர்ல ஹைலைட் ஆகுது பாருங்க. இது என்ன அப்டின்னா வார்னிங். நமக்கு இங்கேயும் ஒரு வார்னிங் வருது பாருங்க கீழ. இந்த வார்னிங். சரியா? இது என்ன அப்டின்னா, ஹைலைட்டட் வால்ஸ் ஓவர்லேப். ஒன் ஆஃப் தெம் மே பி இக்னோர்ட் வென் Revit finds room boundaries. யூஸ் கட் ஜியோமெட்ரி டூ எம்பெட் ஒன் வால் வித்தின் த அதர் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம இப்போ காப்பி பண்ணோம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு வால் இருக்குது. அதுல இன்னொரு வால் இருக்குது. ஒரே வால் மேல இன்னொரு வால் இருக்குது அப்படின்னு சொல்லுது ரிமிட். சரியா? இது வந்து ஒரு ப்ராப்ளம். நீங்க இத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் அலைன்மென்ட் பண்ணும்போதும் இதே ஒரு வார்னிங் வந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வார்னிங் வந்துச்சுன்னா, என்ன பண்ணணும்னா, அந்த ஹைலைட்டட் வால் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இருக்கிற ஒரு வால கண்டிப்பா டெலீட் பண்ணணும். கண்டிப்பா டெலீட் பண்ணணும். நான் இத காமிக்கிறேன் 3Dல. இந்த வால நான் செலக்ட் பண்றேன். இந்த பட்டன் நான் கிளிக் பண்றேன். செலக்ஷன் பாக்ஸ். இத கிளிக் பண்ணிட்டு, நான் இங்க 3Dல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இத வந்து நான் ஷேடுன்னு குடுத்துக்கிறேன். ஒரு வால நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். லைட்டா நான் இந்த மாரி மூவ் பண்றேன். இத லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்றேன். தெரியுதுங்களா? ஒரு வால் இருக்குது. இன்னொரு வாலும் இருக்குது. ஸோ, நான் என்ன பண்றேன்னா, இந்த செக்ஷன் பாக்ஸ ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இதுல ஒரு வால் இருக்குது. அதுல இன்னொரு வாலும் இருக்குது. ஸோ, இந்த மாதிரி வார்னிங்ஸ் வந்து Revit காமிக்குது அப்படின்னா, அந்த வால வந்து டெலீட் பண்ணணும். ஏதாவது ஒரு வால் கண்டிப்பா டெலீட் பண்ணணும். இது வந்து ஒரு வார்னிங். இது வந்து ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணும்னா, உங்களோட ஃபைல் சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஒரே இடத்துல 2, 3 இருந்துன்னா, ஃபைல் சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரியா? ஸோ, அதனால அத அவாய்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து இந்த மாரி வார்னிங் வந்துச்சா, உடனே வந்து அந்த வால டெலீட் பண்ணிறணும். சரி. இதுதான் வந்து அலைன்மென்ட் பண்ணும்போதும் வரும். அதே இது ஆஃப்செட் பண்ணும்போதும் வரும். காப்பி பண்ணும்போதும் வரும். இந்த வார்னிங்ஸ, இந்த எரர கண்டிப்பா கிளியர் பண்ணணும். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிரர். Revitல 2 டைப் ஆஃப் மிரர் இருக்குது. 2 வகையான மிரர் இருக்குது. ஒண்ணு வந்து Revit பிக் ஆக்சிஸ். இன்னொன்னு மிரர் டிரா ஆக்சிஸ். நான் என்ன பண்றேன்னா, இதெல்லாம் டெலீட் பண்றேன். இதையும் டெலீட் பண்றேன். சரியா? இந்த இடத்துல 2 வால் இருக்குது. நான் இத செலக்ட் பண்றேன் இந்த மாரி. செலக்ட் பண்ணிட்டு, இந்த மிரர் பிக் ஆக்சிஸ் குடுக்குறேன். பிக் ஆக்சிஸ் அப்படிங்கிறது, நீங்க ஏதாவது ஒண்ணு தொடணும். நீங்க தொடுறத பொறுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நீங்க தொடுறீங்களோ, அதே டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு காப்பி வந்து கிரியேட் ஆகும். நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் இங்க ஒரு 2 வால் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த வால நான் வந்து ஒரு ஆக்சிஸா கன்சிடர் பண்றேன். இதுதான் ஒரு ஆக்சிஸ் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்ப நான் இதுல ஒரு லைன் தெரியுது பாருங்க. இப்ப நான் மவுஸ வச்சு ஒரு கிளிக் பண்ணா போதும். ஒரு கிளிக் பண்ணதுமே, ஆப்போசிட்ல அதே வால், அதே டிஸ்டன்ஸ்க்கு கிரியேட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்றது தான் மிரர் பிக் ஆக்சிஸ். சரி. இதே இது நான் இத டெலீட் பண்றேன். டெலீட் குடுக்குறேன். இப்ப நான் மறுபடியும் இத செலக்ட் பண்றேன். மிரர் பிக் ஆக்சிஸ் குடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. காப்பி அப்படின்னு. இத அன்டிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல மவுஸ கொண்டு வந்து, நீங்க இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, காப்பியா கிரியேட் ஆகாது. அந்த பக்கத்துல என்ன இருந்ததோ, அத அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துரும். சரியா? இதுதான் அந்த காப்பி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு. சரி. காப்பி பண்ணியாச்சு. மிரர் பண்ணியாச்சு. இது பிக் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி. இதே இது மிரர் டிரா ஆக்சிஸ் எப்படி யூஸ் பண்றது?
இந்த இடத்துல மிரர் ட்ரா ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு பாருங்க. இதுதான் மிரர் ட்ரா ஆக்சிஸ். இந்த மிரர் பிக் ஆக்சிஸ்ல மவுஸ் சிம்பல் இருக்கும். மிரர் ட்ரா ஆக்சிஸ்ல பென்சில் சிம்பல் இருக்கும். சரியா? இத வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் கீ வந்து எம்ஐ அப்படின்னு இருக்குது. உங்களோட ரிவீட்ல வந்து எம்ஐ அப்படின்னு இருக்காது. ஏன்னா, நான் வந்து இதுக்கு கஸ்டம் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டம் ஷார்ட்கட் கீ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கார்ட்ஸ்ல குடுக்குறேன். இல்ல இந்த வீடியோவோட எண்ட்ல குடுக்குறேன். சரியா? நான் இத கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு மிரர் ட்ரா ஆக்சிஸோட டூல் கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 லைன் இந்த 2 வால் டூல செலக்ட் பண்றேன். என்டர் குடுக்குறேன். என்டர் குடுத்ததுமே நம்ம மவுஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில வச்சு இப்படி ஒரு டிரா பண்ணேன் அப்படின்னா, இந்த சைடு இருந்த வால் இந்த சைடு வந்துரும். இது எப்படி வருது அப்படின்னா, நமக்கு இங்க காப்பி அப்படிங்கிறது அன்டிக் பண்ணியிருக்கோம். சரியா? சரி. இப்போ நான் செலக்ட் பண்றேன். மறுபடியும் மிரர் டூல் போறேன். மிரர் ட்ரா ஆக்சிஸ் குடுக்குறேன். காப்பி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு, இதில நான் டிரா பண்றேன். இந்த மாரி. நான் டிரா பண்றத பொறுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதோ, அதே டிஸ்டன்ஸுக்கு இந்த பக்கம் கிரியேட் ஆகும். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபை டூல்ஸ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஒவ்வொரு ஆப்ஷனும் இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற எலமெண்ட்ஸ வந்து எப்படி வந்து மாடிஃபை பண்றது? எப்படி எடிட் பண்றது? அந்த எடிட் பண்றது தேவையான டூல்ஸ் தான் இந்த மாடிஃபை டேப்ல இருக்கும். அத யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணணும். ஸோ, இந்த வீடியோல நான் இந்த 4 டூல்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அலைன் டூல் கவர் பண்ணியிருக்கேன். ஆஃப்செட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மிரர் பண்ணியிருக்கேன். சரியா? 2 மிரர் இருக்கு. 2 மிரரும் நான் சொல்லியிருக்கேன். இப்படி தான் வந்து இந்த 2 டூல்ஸ் இந்த எல்லா டூல்ஸுமே யூஸ் பண்ணணும். அடுத்த டூல்ஸ பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அதுலயும் நான் அந்த பர்ட்டிகுலர் டூல்ஸ பத்தி கிளியரா, டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.